நினைவூட்டல். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியை 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அன்பின் செயல் என்ற தலைப்பில் பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை சிந்தனை விளக்கம் அளிக்குமாறு அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. நமக்கு சிறப்பான முறையில் துரிய தவத்தை வழிநடத்திய அம்மா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி இன்று இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த நிர்வாகத்திற்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அன்பின் செயல். அன்பு என்ன செயல் செய்யும்? நாம நமக்கும் மற்றவங்களுக்கும் நல்ல செயல்கள் செய்யறோம் அப்படின்னாலே அது எல்லாமே அன்பின் செயல்தான். ஏன்னா அன்பு அவ்வளவு உயர்ந்தது. அன்பின் வழியது உயிர்நிலை அக்கிலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்புன்னு சொல்றாரு தெய்வ புலவர் திருவள்ளுவர். அன்பை அடிப்படையாக கொண்டதுதான் உயிர் நிறைந்த இந்த உடம்பு. அந்த அன்பு மட்டும் இல்லைன்னா இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல தோல் போர்த்துனா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு அது நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமா இருக்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். சாமிஜி சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், அன்பு பத்தி கருணையை பத்தி சாமி நிறைய நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இயற்கையை ஆராய்ந்து பார்த்தோம்னா அன்பும் கருணையும் தான் எங்கும் எதிலும் அமைந்திருக்கு அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அன்பு அப்படிங்கிறது எந்த ஒன்றையும் உடலாலோ மனதாலோ தன்னோட இணைத்து பிடித்து கொண்டிருக்கக்கூடியது. அப்படி இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தன்னோட ஆற்றலை தொடர்ந்து அழித்து அதை காத்து வர்றது கருணை அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் சேர்ந்துதான் நம்மளுக்கு விளக்கம் எப்பவுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நமக்கு நிறைய உதாரணங்கள் கூட சாமிக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு முட்டை இருக்கு, அதுல உள்ள எல்லா பொருளையும் ஒன்னா சேர்த்து அதோட ஓடு அதை காப்பாற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இது அன்பினால உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த முட்டைக்குள்ள ஒரு மஞ்சள் கரு இருக்கும் இல்லையா, அதுதான் குஞ்சா உருவாகி வரப்போகுது. சும்மா போத்தி மட்டும் வச்சிருந்தா பாதுகாப்பு மட்டும் கொடுத்துட்டா போதுமா? அப்ப அதுக்கு ஒரு உணவு கொடுக்கணும் இல்லையா? அப்படி அந்த மஞ்சக்கரு தான் உள்ள குஞ்சா இருக்கு. அதுக்கு அதை சுற்றி உள்ள வெள்ளைக்கரு தேவையான உணவு எல்லாம் அதுக்கு என்னென்ன அந்த குஞ்சு வளர்றதுக்கு தேவையோ அத்தனை பொருட்களையும் கொடுத்து அதை காப்பாற்றி கொண்டு வருது. இது மாதிரியானதுதான் கருணை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாமரத்துல பிஞ்சு இருக்கு, அதை சுற்றி சின்ன காம்பு மூலமா அது விழுந்துடாம அந்த மரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இது அன்பு. இப்ப நம்ம ஆரம்பத்துல பார்க்கும்போது அது சின்ன பிஞ்சா பார்த்துருப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பெரிய காயா பழமா அந்த மரத்தினுடைய அந்த தண்டினுடைய பிடிப்பை விட்டு அந்த பழுத்த நிலையில கீழே விழும் இல்லையா? அப்ப அவ்வளவு பெருசா அந்த பழம் வருது அப்படின்னா
அந்த பிஞ்சுக்கு தேவையான அந்த நீரை, அந்த சக்தி பொருளை அந்த மரம் வந்து கொடுத்து கொண்டே இருக்கு. அது கருணை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம உயிரினத்துல எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய பெறுறாங்க. அதை எப்பவுமே தன்னோட சேர்த்து அணைச்சு பிடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து பிரிஞ்சு போகாம பார்த்துக்கிட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது அன்பு. அதே காலத்துல அந்த குழந்தை வளர்றதுக்கும் வாழ்றதுக்கும் தேவையான உணவுகள் எல்லாத்தையுமே அது வளர்ச்சி பெற வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்காங்க. அதுதான் கருணை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒரு ஒரு இடத்துல நாங்க உட்கார்ந்து இருந்தோம். ஒரு அம்மா குரங்கு உட்கார்ந்துருக்கு. அது கிட்ட ஒரு சின்ன குரங்கு இருக்கு. இந்த குட்டி குரங்கு சேட்டை அப்படிங்கிறத நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அது ஓடுது அந்த குட்டி. அவங்க அம்மா அதுக்கு நல்லா புரியுது தான் குழந்தை எப்படி சேட்டை செய்யும் அப்படின்னு. இப்போ அவங்க அம்மா என்ன செய்யுது, இங்கிட்ட அங்கிட்ட திரும்பல, ஒன்றும் செய்யல. அது கையை மட்டும் நீட்டு குட்டியோட வாழை பிடிச்சி சரன்னு இழுத்து 2 காலு கடையில அமுக்கி வச்சுக்குது. அது வச்சுட்டு கையெடுத்த நொடி அது திரும்பவும் ஓடுது. பழையபடியும் அது கையை மட்டும் நீட்டி வாழை பிடிச்சி 2 காலுக்கு நடுவில் வச்சுட்டு உட்காந்துக்குது. இதே வேலை திருப்பி திருப்பி நடக்குது. அப்ப அதை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. பாரு இந்த அம்மா படுற பாடு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி அந்த குழந்தைய காலம் பூரா அதுக்கு தேவையான உணவு மட்டும் இல்லாம எல்லா பாதுகாப்பையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்குதானே ஒரு தாயோ ஒரு தந்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். அப்ப அது வந்து கருணை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அன்பும் கருணையும் இல்லாத ஒரு செயல் இந்த உலகத்துல இருக்குமானா கண்டிப்பா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் அப்படின்னு கவியில சொல்றாங்க. இப்ப எந்தெந்த செயல்லாம் அதை ஆற்றுது அப்படின்னு பார்த்தா, அறிவு சாமிஜி சொல்றாங்க ஒரு இடத்துல, அறிவு அவ்வப்போது அடையும் பலவித நிலைகளை தனித்தனியே குறிப்பிட்டு காட்ட நாம நிறைய சொற்களை உபயோகிக்கிறோம். அதுல அன்பு பாசம் அப்படிங்கிற 2 சொல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அன்பு பாசனம் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு எப்படி சாமிஜி அழகா விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. உருவ அளவிலே பொருள் அளவிலே நினைவு குறுகி ஒரு பொருள் இது தனக்கு சொந்தம் அப்படின்னு நினைச்சு ஒரு கற்பனையா ஒரு பற்றுதல் அது மேல வைக்கிறோம் இல்லையா, அது பாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ச்சி அறிவின் எல்லையில உயிர்நிலையை அறிந்த உயர்வுல பேதங்கடந்த பேரறிவின் பெருங்கருணையில சாமிஜிதான் இந்த வார்த்தையெல்லாம் போடுறாங்க. அப்ப ஜீவ இனங்களின் இன்ப துன்ப இயல்பறிந்த சிறப்பான ஞாபகத்திலே கருத்துக்கு எட்டிய துன்பங்களை குறைக்க வழி காணணும் அப்படிங்கிற தனிவிலே ஏற்படக்கூடிய பற்றுதலை அன்பு அப்படின்னு சாமிக்கு சொல்றாங்க. அதாவது இதை எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப சமுதாயம் இருக்கு, அதுதான் வந்து விரிந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனதுல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த சமுதாயத்துக்கு நான் தொண்டு செய்வேன் அப்படின்னு நினைக்கும் போது அது அன்பு நிலை. நான் என்னோட மனைவிய என்னோட குழந்தைய நான் பாதுகாப்பேன், என்னோட கணவனை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு நிலையில இருக்கும் இல்லையா, அது பாசம் அப்படிங்கிற நிலை அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. மனிதர்களுக்கு நிழல் கொடுக்க மரம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா அது அன்பின் செய்யலாம். என்னோட கிராமவாசிகளோட சௌரியத்துக்காக மரம் நடுறேன் அப்படின்னு சொன்னா அது பாசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குறுகின அளவுல பண்ணனா அது பாசம், விரிந்த நிலையில செய்யும் போது அது அன்பு அப்படின்னு குறிக்கிறாங்க. அதான் ஒரு எல்லைக்குட்பட்ட அறிவின் குறுகிய நிலையே பாசம் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவு என்ற தத்துவத்தையும் அதன் இன்ப துன்ப அனுபவங்களையும் அறிஞ்சு பரந்த ஞாபகத்துல செயல்புரிய எழும் ஆர்வமே அன்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மனம் விரிந்த நிலையில அன்பு, குறுகின நிலையில நம்மளுக்குள்ள மட்டும் காலையில எழுந்தோடனே நம்ம வீட்டுக்காருக்கு தேவையான செஞ்சிடணும். எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கோம், நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஏதாவது செய்யறோம். அதை மீறி நாம ஏதாவது ஒரு பொதுவான ஒரு சேவையை செய்தோம்னா அது அன்பு அப்படிங்கிற இடத்துக்கு போகும். சாமிஜி சுருக்கமா சொல்றாங்க ஒரு கவியில, உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம், உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு அப்படின்னு சொல்றாங்க.
தெய்வ புலவர் சொல்றாரு, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனசுல அன்பே இல்லாம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வறண்ட பால நிலத்துல எப்படி ஒரு காஞ்சி போன மரம் திரும்பவும் இலை விடுற மாதிரியா உள்ளதான். அப்ப கூட அது வளர முடியாது அதால. அப்ப பாலைவனத்துல எப்படி ஒரு தளிர்த்துருச்சுன்னா வந்துருமா என்ன? இப்போ அந்த மாதிரியான ஒரு செயல் தான் அன்பே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. மகாகவி சொல்றாரு, உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டு அப்படின்னு. நம்முடைய வேலையே நம்முடைய தொழிலே அன்பு செலுத்துறது மட்டும்தானா. அவர் ஒருபடி உயர போய் சொல்றாரு. இன்னும் சாமிஜி மற்றொரு கவியில சொல்லுவாங்க, இறை உணர்வால் அறிவடைந்த முழுமை பெற்றால் இயங்கும் பல் உயிரிடத்தும் மலரும் நட்பை மறையுணர்ந்தோர் அன்பு என்பர் மனித உள்ளம் மாண்பு பெற்ற நிலை இதுவே அமைதி விட்டு அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ இந்த மறை அப்படிங்கிறத உணர்ந்தவங்களுக்கு தான் அது அன்பு அப்படின்னு எல்லா உயிரினத்துக்கும் வைக்கிறதுக்கு சேரா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேண்டத்தக்கது அறிவாய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டு நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் ஒன்றன் விருப்பம் ஒன்றோ அப்படின்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்றாரு. அதாவது இறைவன்கிட்ட கேட்கிறாரு, இறைவா எனக்கு என்ன தேவைங்கிறத நீ உனக்கே தெரியும். இப்ப நம்ம கேட்டா இறைவன் நமக்கு எல்லாம் கொடுக்குறான். பிறக்கும் போது நம்ம 3 கிலோ 2.5 கிலோ அதிகபட்சம் 4 கிலோக்குள்ள இருந்திருப்பாங்க குழந்தைகள். எல்லாம் வளர்ந்து இவ்வளவு பெரிய வாழ்க்கையை நம்ம நடத்துறோம் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்தாலும் கூட அதுக்கு இறைவனோட கருணை இல்லாம நடக்குமா? அப்போ நமக்கு எப்ப என்ன வேணும் அப்படிங்கிறத அந்த இறைவனுக்கு தெரியும். அதான் எனக்கு என்ன தேவைங்கிறது நீயே அறிவாய், நான் கேட்கறது முழுவதும் எனக்கு நீ தான் கொடுத்துக்கிட்டே இருக்க. நீ எனக்கு எதை அருள் செய்தியோ அதைத்தான் நானும் கேட்கிறேன். எனக்குன்னு வேற ஏதாவது விருப்பம் ஒண்ணு இருந்ததுன்னா அதுவும் உன்னோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இறைவன் நமக்கு நல்லதுதான் செய்வான் அப்படின்னு ஒரு முழுசா சரணாகதி அடைஞ்சிரு. சாமிஜி சொல்றாங்க இல்லையா, அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய் அப்படின்னு இறைநிலை விளக்கத்துல சொல்லியிருப்பாங்க. அப்ப அப்படி விரிந்து இருக்கக்கூடியது இறைநிலை. அந்த அகண்ட நிலையில எல்லைகள் இல்லாத எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆதி அந்தம் இல்லாத அந்த இறைநிலையை தான் இது அகண்ட நிலைன்னு சொல்றது குறிக்குது. அன்பும் கருணையும் அப்படின்னா அந்த அகண்ட பரம்பொருள் வெறும் ஜடப்பொருளா இல்லாம அன்பும் கருணையுமா அது பரிணமிச்சு பிரபஞ்சத்துல உள்ள எல்லா ஜீவன்களையும் இணைச்சு வச்சிருக்குதான். அவ்வளவு பெரிய விஷயம் அது பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைநிலை அப்படிங்கிறது கண்ம வினைகள் எல்லாம் கழிஞ்ச ஒரு தூய நிலை. அதை அன்பாகவும் கருணையாகவும் அகண்ட வெளியாகவும் நின்று இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கு. இந்த உண்மையை உணர்ந்து கருணை உள்ளத்தோட மற்றவங்களுக்கு உதவியும் வாழ்க்கையும் நம்ம வாழணும் அப்படிங்கிறத சாமிஜி நம்மளுக்கு சொல்றாங்க. ஆனா இறைநிலையோட தன்மையே அன்பும் கருணையும் தானே. இப்ப அது இறைநிலையிலிருந்து வந்த நாமளும் அன்பும் கருணையுமா தானே இருக்கணும். ஒரு கதை ஒண்ணு நம்ம நிறைய சம்பந்தமா கேட்டிருப்போம். ஒரு சின்ன கதை, ஒரு சிறுவனோட அன்புக்கு எப்படி இறைவன் கட்டுண்டான் அப்படிங்கிறது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இறைவன் மேல அன்போட தவம் இருந்து அவங்க மேல பற்றோட இருந்து நிறைய வரங்கள் வாங்கினதா நம்ம அந்த அன்பு மிகுதியால அந்த இறைவன் கொடுத்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு சிறுவனுக்கு இறைவன் கட்டுப்பட்டிருக்கான். அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு துறவி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஒரு ஆற்றுல நீராடி முடிச்சுட்டு ஆடையெல்லாம் மாத்திட்டு அந்த ஆற்றங்கரையில உட்காந்து தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் அந்த பக்கமா வர்றான். இவர் என்ன பண்றாருன்னு அந்த குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இவர் தியானம் கலந்து எந்திக்கிறாரு. இவன் கேட்கறான், நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறான். அப்புறம் துறவி சொல்றாரு, இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு.
அப்படின்னா அதை என்னன்னு அவன் கேட்கறான். ஒரு விளக்கம் சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் நினைக்கிறான் நம்மளும் ஏன் அந்த சாமியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்துல குளிச்சுட்டு அங்கேயே உட்காந்து தியானம் பண்ற மாதிரி உட்காந்துக்கிறான். சாமிகிட்ட கேட்கறான், இறைவா எனக்கு நீ தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு கட்டுப்பட்டு, அவனோட அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த இறைவன் உடனே நேர்லயே வந்துட்டாராம். வந்த உடனே இவனை பார்த்து கூப்பிடுறாரு. இவன் கண்ணை திறந்து பாக்குறான். எதுக்க இறைவன் இருக்காரு. ஆனா இவனுக்கு தெரியல, குழந்தை அவனுக்கு இறைவன்னா என்னன்னு தெரியல. அப்ப தாங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப இறைவன் தானே தானே அறிமுகப்படுத்திக்கிறாரு, நான் தான் இறைவன் அப்படின்னு. உடனே அந்த குழந்தை கேட்குது, இறைவனா? நான் எப்படி நம்புறது? நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே உங்களை. எனக்கு ஒரு துறவி தான் சொன்னாரு. அப்போ அந்த துறவி இப்ப கிட்டதான் போயிருப்பாரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். அவர் உங்களை பார்த்து ஆமா நீங்க இறைவன் தான் அப்படின்னு சொல்லட்டும், நான் அப்புறம் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இறைவன் சரியப்பா போய் கூட்டிட்டு வா, நான் நிற்கிறேன்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், எங்கேயா தப்பிச்சு போயிருவேன், நீயே என்னை ஏமாத்திருவ, நீ இங்கே நில்லு, நான் உனக்கு ஒரு கயரெல்லாம் நல்லா கட்டி வைக்கிறேன், அவரை போய் கூட்டிட்டு வர வரைக்கும் எங்கேயும் ஓடிடக்கூடாது அப்படின்னு கட்டி வச்சிடறான். கட்டிட்டு அங்க கொஞ்ச தூரம் போனா அந்த துறவி போறாரு. போய் கூட்டிட்டு இது பாருங்க இவர் இறைவன் சொல்றாரு, ஆனா எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிட்ட அவன் சொல்றான். அந்த துறவி பாக்குறாரு, யாருமே அந்த மரத்துல இல்ல. ஆனா இந்த குழந்தைக்கு தெரியுது, மரத்துல கயிறை கொண்டு கட்டி வச்சிருக்கான், அங்கதான் சாமி இருக்காரு அப்படின்னு. அப்ப ஆனா துறை யாருமே இல்லையேங்கிறாரு, இவங்க இருக்காரு அப்படின்னு சொல்றான். அப்போ இறைவன் சொல்றாரு அந்த சிறுவன்கிட்ட, நீ நம்பிக்கையோடையும் அன்போடையும் இங்க கூப்பிட்டப்பா, நான் அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், இவர் எனக்கும் குரு, இவருக்கும் காட்சி கொடுங்க, இவர் தான் எனக்கு உங்களை பத்தியே சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இறைவன் 2 பேருக்கும் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கதையில நாம எல்லாருமே படிச்சிருக்கோம். இப்போ அன்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இறைவனை கூட அந்த ஒரு கயிறை அவரை கட்டி போடும். அதுல அந்த குழந்தைக்கு காட்சி கொடுத்து அந்த கயிறுல இருந்து ஏதோ தன்னால அறுத்து போக முடியாதுங்கிற ஒரு மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு அவர் அங்க நீங்க காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த அன்பின் சக்தி எவ்வளவு அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அபை பிராட்டியார் சொல்றாரு, நம்பன் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள் பாம்புக்காம் பேய்க்காம் பரத்தையர்க்காம் வம்புக்காம் கொள்ளையர்க்காம் கல்லுக்காம் கோவுக்காம் சாவுக்காம் கள்ளர்க்காம் தீக்காகும் கான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தான் உண்டது மண் உண்டது, திறன் உண்டது சிவன் உண்டது அப்படின்னு சொல்றாங்க. பசித்தவருக்கு ஈயாம தான் மட்டும் சாப்பிட்டு உடல் பருக்கிறவங்களுடைய உடம்பு இருக்கு இல்லையா, அது மண்ணுக்கு இரையாகி மக்கி போகுமா. ஏற்றவங்களுக்கு அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அது சுகார்ப்பணம் ஆயிடும். அதான் நம்பன் அடியவருக்கு நல்கா துறவியங்கள், அவங்களுக்கு நம்ம கொடுக்கல அந்த அடியவர்களுக்கு அப்படின்னா நம்மகிட்ட இருக்க எல்லாமே பாம்புக்கு பேய்க்கு பரத்தையர்களுக்கு சாவுக்கு இப்படி தேவையில்லாத வகையில தான் அது போகும். அது அந்த இறைவனுக்கு போய் சேராது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் கருணையுமா இருக்கிறது தான் இறைவனோட தன்மை. அதே அன்பும் கருணையும் நம்முடைய தன்மையா இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் நம்மளுக்கு இந்த உதவும் மனப்பான்மை வரும் அப்படிங்கிறதுதான் இதனுடைய பொருள். தாயுமானவர் தன்னுடைய பராபர கண்ணி பாடல்ல சொல்றாரு, அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே, எவ்வுயிரும் எண்ணுயிர் போல் எண்ணி இறங்கவும் நீ தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல. இந்த கோயிலுக்கு போனோம்னா என்ன செய்யறோம், எனக்கு நான் அந்த வீடை கட்டிடணும், எனக்கு அந்த பொருள் வந்துடணும், நான் நல்லா உடல் ஆரோக்கியம் கொடுத்துடணும், என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படித்தான் நம்ம கேட்கிறோம். நான் அவர் என்ன கேட்கிறாரு, மக்களுக்காக மற்றவர்களுக்காக கேட்கிறார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே இதுவும் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. மனதில் அன்பு உள்ளவங்களுக்கு தானும் இறைநிலையும் ஒன்றுங்கிற ஒரு எண்ணம் வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். மனித குலம் தலை தோங்குவது அன்பில் தான். அன்பு மட்டும் இல்லாம இருந்தா எப்போதும் மனித குலம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மகாகவி சொல்றாரு, காக்கை குருவிகளிடமும் அன்பு காட்டுனவர் அவர், அதனாலதான் அது எந்த ஜாதி அப்படின்னு சொன்னார். அன்பென்று கொட்டும் முரசே
மக்கள் அத்தனை பேரும் நிகராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா மக்களும் ஒண்ணுதான், அதனால அன்பை எல்லாரும் மேலேயும் செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய பாப்பா பாட்டுலையும் அவர் சொல்றாரு, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னு. பைபிள் சொல்லுது, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன், நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இப்ப எல்லா விஷயங்களும் எல்லாம் நம்ம பார்த்த அத்தனைகளும் பார்த்தீங்கன்னா அன்பு அப்படிங்கறது தான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கு. இது ஒரு நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு செய்யணும், சமுதாயத்துல இருந்து நம்ம வாங்கணும், அதை திருப்பி கொடுக்கணும், இது எல்லாமே சாமிஜி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது அன்பின் வெளிப்பாடா தான் அப்படி ஏற்க முடியும். நான் கடமையறத்துல முதன்மையா நிஷ்காமிய கர்மத்தை தான் சொல்றாரு. இது பிரதிபலன் எதிர்பாராம ஆற்றக்கூடிய செயல் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உருவாகி உடலாகி வாழ்கின்றேன், என் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கென்னை ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்றும் கூட உணவு உடை மற்றும் பல வசதி எல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு என் சக்தி தக்கபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையே நிஷ்காமிய கர்மம் பேரறமாம், மனிதனுடைய கடமை இது அப்படின்னு ஞான களஞ்சியத்துல எழுதியிருக்காரு. இப்போ தன்னை உருவாக்கி வளர்த்து வாழ வைக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நாம செய்ய வேண்டியது கடமை நிறைய இருக்கு. இப்போ இந்த தொண்டு அப்படின்னு ஒண்ணு செய்யணும்னா முதல்ல அதுக்கு மனம் விரிவுபட்டு உண்மை நிலையை உணரணும். எல்லாம் வல்ல இறைநிலையோட மலர்ச்சி தோற்றங்கள் தான் அப்படிங்கிற உணர்வு தான் அன்பும் கருணையும் நிறைஞ்ச தன்மையா நம்மள மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சாமிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவு எந்த விஷயம் சாமிஜி சொன்னாலும் சரி, அது அவங்க வாழ்ந்து அவங்க அதே மாதிரி நடந்துதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சாமிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்களை நாம பாக்குறோம். அதுல அன்பு அருவியா கொட்டுது. மனது அன்பு இல்லாட்டா பார்வையில அந்த அன்பு, இந்த கருணை கண்ணுல தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. இப்ப அன்பர்கள் மக்கள் மேல எல்லாம் கொண்ட அன்பாலதான் எல்லாரையும் வாழ்த்து கொண்டே இருந்தாங்க சாமிஜி. அதே மாதிரி வாழ்த்து அப்படிங்கிற பெரிய மந்திரத்தையும் நம்ம கொடுத்தாங்க. எதிரிகளையும் வாழ்த்து சொன்னாங்க அவங்க. சாமிஜி அதே மாதிரி வாழ்ந்திருக்காங்க. சாமிஜியோட சரிதம்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு சம்பவம் சொல்ல விரும்புறேன் அந்த இடத்துல. சாமிஜி சென்னையில ஒரு தடவை டி நகர்ல ஒரு வீட்டு மாடியில கொஞ்ச காலம் தங்கி இருந்து அன்பர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு பிரம்மச்சாரி அன்பர் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா தமிழாசிரியரா பணியாற்றியவர், இவரோட அணுக்க தொண்டரா அவர் கூடவே தங்கியிருந்தார். பள்ளி வேலை நேரம் போக மீதி நேரம் எல்லாம் மகிழ்ச்சிக்கு உதவி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்க தங்கியிருந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 ரூம் இருந்ததுதான். ஆளுக்கு ஒரு ரூம்ல அவங்க தங்கியிருக்காங்க. ஒரு நாளைக்கு நடு இரவுல ஒரு ஆளு இந்த தண்ணீர் குழாயெல்லாம் நம்ம வீட்டுல சைடுல வெளியில வச்சிருக்கோம் இல்லையா, மேல இருந்து கீழே இறங்கு பைப்பு, அந்த பைப்பை பிடிச்சிட்டு மேலே ஏறி மாடிக்கு வந்துட்டாராம். அவர் வந்த இடம் பார்த்தா அந்த அணுக்க தொண்டர் இருக்காரு இல்லையா, அவரோட ரூம். அப்ப அவரோட ரூம்ல வந்த உடனே மேஜையில இருந்த கடியாரத்தை எடுத்துட்டாராம். திருடன் வந்திருக்காரு, அந்த கடியாரத்தை எடுத்துக்கிட்டாரு. வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க அந்த கடியாரத்தை எடுத்துட்டு தேடி பார்க்குறாரு. அப்ப இவர் முழிச்சிடுறாரு. முழிச்ச உடனே சத்தம் போடுறாரு, எதுக்கு எனக்குள்ள ரூமுக்குள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவரு வேகமா அந்த கடியாரத்தோடைய அந்த பைப்பை பிடிச்சி வெளியில பிடிச்சி இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. பைப்பை பிடிச்சிட்டு சாமிஜி சத்தம் கேட்டு பக்கத்தரையில இருந்து வெளியில பார்த்துட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. வெளியே எட்டி பார்த்தா அவன் இறங்கி போய்கிட்டு இருக்கான். அப்போ சாமிஜி அவனை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்தியிருக்காரு. இந்த அன்பருக்கு அணுக்க தொண்டருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். என்னோட கடியாரத்தை திருடிட்டு போறான், இவர் வாழ்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு முணங்கி இருக்கிறாரு. இப்ப சாமிஜி சொன்னாங்களாம், பாவம் என்ன வறுமையோ கொடுமையோ இப்படி உயிரை பணைய வச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நைட்டுல மேல மாடிக்கு ஏறி வந்துட்டாரு அவரு. கீழே இறங்கி போகும்போது அந்த குழாய் வலிக்கு விழுந்தா என்ன ஆகும், அவரை நம்பி எத்தனை பேர் வீட்டுல காத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்.
அப்படி சொல்றதுக்கு என்ன மனசு வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது இந்த விஷயம் அதோட முடிஞ்சு போல. மறுநாள் காலையில ஒருத்தர் இவங்களை பார்க்க வந்திருக்காரு. அப்ப அந்த மதுரிஷியோட தொண்டர்கிட்ட போய் ஒரு பெரியவர் இருந்தாரு, அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ யாரப்பா, நீ எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, எங்க தெரியலையா, நான் தான் நேற்று நைட்டு உங்களுடைய கடிகாரத்தை திருடிட்டு போனவன். இதை கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு தூங்குனா தூக்கமே வரலங்க. அந்த பெரியவர் என்னை பார்த்து வாழ்க வளமுடன் சொன்னதும் அவரோட முகமும் எனக்கு திரும்ப திரும்ப நினைவுல வந்துகிட்டே இருக்கு. அதனால நான் தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இந்த சத்தம் கேட்டு மகரிஷி அவங்க ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்து விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்புறம் அவரை கூப்பிட்டு, கடியாரத்தை நீ வாங்கிக்கோ, அவருக்கு அப்படியே செலவுக்கு சாப்பாடு செலவுக்கு பணம் கொடுத்து விடு, கொஞ்சம் சில்லறை கொடுத்து விடுன்னு சொல்லி கொடுத்து விட்டாராம். இந்த மகரிஷியோட தொண்டருக்கெல்லாம் எரிச்சலா தான் இருந்ததுதான். என்னடா அவன் என்னோட கடியாரத்தை கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கான், அவனுக்கு சாப்பாடுக்கு வேற காசு கொடுத்து அனுப்புறாரு திருடனுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். அப்புறம் இது இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு அதே திருடன் மறுபடியும் சாமியை வந்து பார்க்க வந்திருக்கான். வந்துட்டு, நான் தாங்க உங்க ரூம்ல இருந்து கடியாரத்தை திருடிட்டு போய் திருப்பி கொடுத்தேன், ஞாபகம் இல்லையா அப்படின்னு தன்னைத்தானே அறிமுகம் வேற படிச்சிருக்கான். சரி, இப்ப எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அப்ப அந்த பெரியவரை பார்த்து, நான் ஆசி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாரா, ஒரு பெரிய துறை சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு அப்படி சொல்லி சொன்னாராம். அப்ப சாமிஜி வந்து வந்தாரு. அவரை பார்த்த உடனே இவர் முன்னாடி நெடுஞ்சனங்கடையா விழுந்து கும்பிட்டு எழுந்திருக்கான். சாமியும் வாழ்க வளமுடன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. எதுக்குப்பா வந்த அப்படின்னு அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப அவன் வந்து சொல்றான், சாமி நாங்க வந்து சுமாரா ஒரு 7-8 குடும்பம் இருக்கோம். நாங்க எல்லாருமே திருடித்தான் பழச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு திருட்டு நல்லா கிடைச்சா தான் நாங்க நல்லா வாழ முடியும். அதனால எங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் எங்க தொழில் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். சாமிஜி வந்து, திருடி பிழைக்கிறது தப்புப்பா, அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எங்களுக்கு வேற வேலை தெரியாது சாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரு. அப்புறம் சாமிஜி தன்னுடைய தொண்டர்கிட்ட சொல்லி, அவங்க தனாகர்ஷண சங்கல்ப பூஜை பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காசு நாணயம் ஒண்ணு எடுத்துட்டு வர சொன்னாராம். அந்த நாணயத்தை திருடங்கிட்ட தன்னோட கையாலேயே கொடுத்து, இது நான் பூஜை பண்ண நாணயம், இதை கொண்டு போய் பத்திரமா அவன் வீட்டுல வச்சுக்கோ, ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு உழைச்சிட்டு வந்தேன்னா உனக்கு பொருள் பெருகும் அப்படின்னு சொல்லி உபதேசம்லாம் சொல்லி அனுப்பினாராம். அந்த மனிதரும் திருட்டை விட்டுட்டு குப்பையெல்லாம் பிறக்குவாங்க இல்லையா, அந்த வேலை செஞ்சு மக்களுக்கு தேவையா இல்லாத அந்த குப்பைகள் எல்லாம் கழிச்சு அதை வந்து காயலான் கடையில கொடுத்து அந்த பிழப்ப அதுக்கப்புறம் நடத்தினாராம். அதுக்கப்புறம் அவர் எடுத்த அந்த உழைப்ப அவர் குடும்பத்தையும் காப்பாத்துச்சான், சமுதாயத்தையும் சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு உதவுச்சான். இப்போ ஒரு மகான் வந்து இந்த அளவுக்கு ஒரு திருடனை கூட ஒரு அன்பு செலுத்தணும், ஒரு கருணையோட ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும், அவனும் நல்ல முறையில வாழணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா, அது அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அது அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பழகுறவங்களுக்கு மட்டும்தான் அது வரும். இப்ப இயல்பாவே இறைநிலையோட கலந்து சாமிக்கு இறைநிலையாகவே மாறி இருக்காங்க. அதனாலதான் அந்த அன்பு அவங்களுக்குள்ள எப்பொழுதும் ஊற்றெடுத்து பெருகி கொண்டே இருக்கு. அது போற வழியெல்லாம் அத்தனை பேரையும் வளப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஆறு மாதிரி. ஒரு ஆறு ஓடும்போது எப்படி அதனுடைய கரைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் வளமா வச்சுக்கிட்டே போகுதோ, அது மாதிரி சாமிஜி அவங்களுடைய அந்த கருணைய, அந்த அன்பை எல்லா மக்களுக்கும் வாரி வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுடைய பார்வையில அந்த ஒரு தீட்சண்யம், ஒரு அருமை அழகான ஒரு பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு மனது பூரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. அந்த ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறதுனாலதான் சாமிஜி எதிரிகளையும் வாழ்த்த சொல்லி நம்மளுக்கு சொன்னாங்க. நாம எல்லாம் பார்த்தோம்னா ஆரம்பத்துல வந்த புதுசுல என்னடா எதிரியை போய் வாழ்த்த சொல்றாங்களே இந்த மன்றத்துல அப்படின்னு எல்லாருக்குமே அது தோணி இருக்கு. ஆனா அதனால பலனடைஞ்சவங்களும் நம்ம நிறைய பேர் இருக்கோம். அப்ப அந்த எதிரிகளையும் நாம வந்து ஒரு அன்போடையும் ஒரு கருணையோடு வாழ்த்துவோம்னு சாமி சொல்றாங்க இல்லையா, ஒரு கருணையோடு நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா இது நம்ம மகானுடைய அதிர்ச்சியோட சீடர்களாக வந்ததனுடைய பலன்தான் அப்படிங்கிறது நாம நல்லா தெரிஞ்சு கொள்ள முடியுது இந்த இடத்துல. அப்போ இந்த எல்லாவற்றுக்கும் உயர்வான இந்த அன்பு இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நம்ம டெய்லி பாக்குறோம் எவ்வளவோ பெருசு நம்ம வந்து
பார்க்கும்போது இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் தோணுது. ஏதோ ஒரு வகையில நம்ம பொருளாலோ அல்லது அது இல்லைன்னா நம்முடைய அன்பாலோ நம்முடைய இருக்கக்கூடிய ஒரு அறிவினாலோ உடல் உழைப்பினாலோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கொண்டாட்டி கொண்டே இருந்தோம் அப்படின்னா அது இந்த அன்பின் வெளிப்பாடு தான், அன்பின் செயல்தான். இந்த அன்பு தான் உலகையே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இருக்கிறோம். இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்பான சிந்தனை. அன்பின் செயல் அப்படின்ற தலைப்புல ரொம்ப அருமையான கருத்துக்கள். சுவாமிஜி வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் புதிய அன்பர்களுக்கு இது எல்லாமே ஒரு உத்வேகமாக இருக்கும். அவங்கள ஊக்குவிக்க கூடிய வகையில உங்க சிந்தனை ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். மிக சிறப்பாக சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு நம் அருட்தந்தை அவர்களுடைய பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதனை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு நம் அருட்தந்தை அவர்களுடைய பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு